மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம், என் பேர் மணிமொழி. நான் இங்கே மாடி தோட்டம் ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாடி தோட்டம்னா அவ்வளோ பிடிக்கும். நான் சின்ன இதிலெல்லாம் குட்டி குட்டி ரோசஸ்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் கொஞ்சம் அது மேலே ஆர்வம் ஏற்பட்டதுக்கப்புறமா காய்கறிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா எனக்கு சில நண்பர்களோட உறவு கிடைக்கும் போது அவங்கக்கிட்ட இருந்து நிறைய மூலிகை செடிகளும் கிடச்சிது. அதையும் வைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அரளி செடி தான் முதல்ல நான் வச்சேன். அதுக்கப்புறமா அது சாமி பூ போடணும் அப்படிங்கிற இதுக்காக நான் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற பூக்களையும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தோணுச்சு. அதெல்லாம் மற்ற பூக்களையும் நான் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அதேவே காய் தோட்டமாக மாற்றலான்ட்டு நான் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பாவக்காய், கோவக்காய் அந்த மாதிரி நிறைய செடிகள் நான் வச்சு இப்போ இது பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருந்ததால் நான் அதையும் வச்சேன். எனக்கு அந்த காய்களோட சுவை தனி இதுவாக இருந்தது. அதே மாதிரி நான் காய்களுக்கு எதுவுமே உரம்னுட்டு நான் எந்த மருந்தையும் போட்டதில்லை. அழுகின செடிகள் இதெல்லாம் வீட்டில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு டப்பாவில் அதை இது பண்ணி அதை பதப்படுத்தி அந்த தண்ணியில் தான் நான் ஒரு மடங்குக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றி அதை செடியை நான் வளர்ப்பேன். அப்போ அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பார்த்துட்டு என்னோட நண்பர்களுக்கும் அந்த சில காய்கறிகளை கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் காய்கள்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சுருந்தேன். அந்த இதுவும் அதே மாதிரி கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் அதெல்லாம் நிறைய ஈல்டு நிறையவே எடுத்தேன். அது தக்காளினா நல்ல கொடி தக்காளி மாதிரி இருந்துச்சு, நிறைய கொடி தக்காளி வந்தது. அதே மாதிரி அன்னாசி வச்சுருந்தேன். அன்னாசியும் பழம் நல்லா சுவை அவ்வளோ நல்லா இருந்தது. தர்பூசணியும் வச்சுருந்தேன். தர்பூசணியோட இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாருமே எங்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதோட சுவையை சாப்பிட்டுட்டு இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ தான் புரிச்சுது, ஓகே இதில் இவ்வளோ ஒரு இது முதல்ல எங்கள் ஹஸ்பண்டு கூட அவ்வளோ இது பண்ணிக்கல. இதை எல்லோரும் என்னோட ஆர்வத்தை பார்த்துட்டு தான் அப்புறம் அவரும் எனக்காக கூட எல்லாமே செய்யணும் சரின்னு அவரும் என் கூட எல்லாம் மண் வாங்கி தரதாகட்டும், க்ரோ பேகு எல்லாமே என்னோட உணர்ச்சிக்கு உடனே அவரும் உறுதுணையாக இருந்தார். அது மாதிரி பூத்தோட்டம்னு நான் பார்த்தோம்னா அரளி வச்சுருக்கேன், சாமந்தி வச்சுருந்துருக்கேன். சாமந்தியிலே துளுக்க சாமந்தி, சாதா சாமந்தி அது வச்சுருந்தேன். பவழமல்லி, சம்பங்கி, கிருஷ்ண கமலம், ரோஜாவில் 4 வகை ரோஜாக்கள் வச்சுருந்தேன். அதே மாதிரி மருத்துவ குணத்தில் அது மாதிரி செடிகளும் திருப்பி வளர்க்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் பார்த்திங்கன்னா மாயன்கீரை அதை மாயன்கீரையில் நம்ம ஒரு 5 இலையை போட்டு பூண்டு, மிளகு எல்லாம் தட்டி போட்டு அதையும் நம்ம சூப் வச்சு குடித்தோம்னா நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லெமன் கிராஸு வச்சுருக்கேன். அதில் நான் என்ன பண்ணேன், மேலேயே சங்குப்பூ வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணேன், சங்குப்பூவில் லெமன் கிராஸு போட்டு 2யும் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டு அது குடிச்சிருக்கோம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மல்லி, குண்டு மல்லி, சாதா மல்லி அதெல்லாமும் வச்சுருக்கோம். கொய்யா இலை வச்சுருக்கேன். கொய்யா இப்போ இதை பண்ணி 2 வகை கொய்யா வச்சுருக்கேன். சாதா கொய்யா ஒன்று, இன்னொன்று தாய்லாந்து கொய்யா அதுவும் வச்சுருக்கேன். அதே மாதிரி முடக்கத்தாங்கீரையை வச்சுருக்கேன். அது முடக்கத்தாங்கீரையை நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முடக்கத்தாங்கீரை தோசையில் அரிசியும் முடக்கத்தாங்கீரையும் இது பண்ணிவிட்டு கூட ஒரு பச்சை மிளகா ஒரு போட்டு அரைச்சி அதை நீங்கள் தோசை ஒரே ஒரு கைப்பிடி உளுந்து மட்டும் போட்டு நீங்கள் தோசை ஊற்றுறீங்கன்னா மெல்லிசாக ஊற்ற நல்ல தோசை சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கார சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கு தொகையல் மாதிரிலாம் அது பண்ணும். அதே மாதிரி நான் கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். கற்பூரவள்ளிக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. எங்கள் வீட்டில் யாருக்குன்னா சளிகளே பிடிச்சதுன்னா நாங்கள் உடனே அந்த கற்பூரவள்ளியில் கொஞ்சம் இதை பண்ணி அதையும் சூப்பு தண்ணி நான் ரசம் வச்சேன்னா அதில் கூட அவங்களுக்கு தெரிஞ்சு இது பண்ணுறத கூட தெரியாமல் சேர்க்கணுன்னு நான் சமயம் கற்பூரவள்ளியை ரசத்துலேயே போட்டுருவேன். ஸோ அவங்களால அதை அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியல. தவசி முருங்கை இருக்குது.
அதை தவசி முருங்கை கிட்டத்தட்ட அதுவும் முருங்கை டேஸ்ட்டு தான் வரும். அதுலேயே வந்துட்டு நீங்கள் பருப்பு போட்டு கடைஞ்சி நீங்கள் தோசையில் ஊற்றி கூட சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த இதுவும் எங்கள் வீட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசலையிலேயே நான் வந்து 4-5 வகை பசலை வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி நான் கிழங்கு வகைகள்லேயும் வச்சுருக்கேன். கிழங்கு வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை நான் ஒரு தடவை ஈல்டு நிறைய எடுத்தேன். சேப்பங்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேஸ்ட்டுன்னுட்டு நம்ம சும்மா தூக்கி போட்டோம்னாலே போதும். காஞ்சி போயிருக்கு இல்லைங்களா, காஞ்சி போயிட்டால் குப்பையில் போடாதீங்க. அதை எடுத்து அதில் போட்டிங்கனாலே அந்த காஞ்ச இதுலேருந்தே தான் எனக்கெல்லாம் வந்தது. ஒரு தடவை தான் நான் சேப்பங்கிழங்கை வச்சேன். அது நான் வச்சு 7 வருஷமும் எனக்கு 7 வருஷமும் இன்ன வரைக்கும் அதுலேருந்து ஒரு கிழங்கு தனியாக ஒரு இது வரும். அதை எடுத்து வச்சோனாலும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ நல்ல இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து காராமணியும் இது பண்ணியிருக்கேன். இந்த தடவை என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இருந்தது. ஸோ இங்கேருந்து எனக்கு இந்த தடவை பொங்கலை வந்து வீட்டு உபயோக பொருள்லேருந்து பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அதனால் வீட்டில் இந்த மஞ்சள், வீட்டில் காய்ச்சிருந்த காராமணி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து என்னென்னா நான் வீட்டிலிருந்து எடுத்து அதை தான் நான் வெங்காயத்தாளும் வந்தது. வெங்காயம் நிறையா வந்தது. வீட்டில் வெங்காயத்தாளுக்கெல்லாம் நிறைய இது பண்ணி அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி எனக்கு அந்த தடவை எனக்கு இந்த தடவை பொங்கல் வைக்கும்போது ஒரு சந்தோஷம் தனி. நம்ம வீட்டு மஞ்சளையே வச்சு நம்மளை வீட்டில் காய்ச்ச காயையே வச்சு பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆலுவேராவை இது பண்ணினா நீங்கள் செடிங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஆலுவேரா யூஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த இதை வந்து நீங்கள் எடுத்து அந்த ஆலுவேராவிலேயே வந்து எதனா செடியை நடணுன்னா அதோட அந்த ஜெல் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே அந்த ஸ்டிக்கை இது பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கனாலே செடி சீக்கிரமாகவே நல்லா வளரும். ரெண்டாவது அந்த ஆலுவேராவை எடுத்து முகத்துலலாம் நீங்கள் தடவிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் இதுவாகவும் இருக்கும். நீங்கள் ஆலுவேராவை வந்து நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். அதை வந்து 7 தண்ணி ஊற்றி கழுவா சொல்லுவாங்க. ஸோ 7 தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவிட்டு நீங்கள் சாதாரணமாக காரக்குழம்பு வச்சிங்கன்னா கூட அதில் கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட அவ்வளோ தெரியாது. நான் எங்கள் வீட்லேயும் செஞ்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு இது வரைக்கும் நான் ஆலுவேராவில் பண்ணேன்றதே தெரியாத அளவுக்கு தான் அது இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா பூசணிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை சிறு கசப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க, அந்த கசப்பும் தெரியாது உங்களுக்கு. பாவக்காவும் நிறைய ஈல்டு எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரையும் வச்சுருக்கேன். வல்லாரைக்கீரை வந்து கீரை வகைகளில் வல்லாரைக்கீரை, தவசிக்கீரை, இது மாயன்கீரை, பசலை வகையில் 4 பசலை வகை கீரைங்க எல்லாமே நான் வச்சுருக்கேன். சிறுகீரை கூட விதைச்சிருந்தேன். பொன்னாங்கண்ணியில் 2 வகை பொன்னாங்கண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி எனக்கு குரோட்டன்ஸ் மேலேயும் தனி ஒரு இது வந்துச்சு. அதனால் குரோட்டன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பூக்களில் மாதிரியே மஞ்சள் இதில் மஞ்சள் பூக்கிற மாதிரி அதுக்கப்புறமா பட்டன் ரோஸு இந்த மாதிரி இது கலர்லலாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் சும்மா டெக்கரேஷனுக்கான இது பூவும் வச்சுருக்கேன். இது கூடயே பார்த்திங்கன்னா நான் வந்து வேப்பிலையும் வச்சுருக்கேன். மெயினாக வேப்பிலை எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த தண்ணியை வந்து வேப்பிலையை அரைச்சிட்டு செடிக்கெல்லாம் தெளிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த செடியே வந்து உங்களுக்கு நல்ல பூச்சிலாம் இருந்துச்சுன்னா பூச்சி வெரைட்டியாக யூஸ் ஆகுது. அதனால் அந்த தண்ணியையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ப்ளஸ் தலைக்கு எதாவது குளிக்கணுன்னாலும் எண்ணெய் கூட நான் இதில் எண்ணெயும் தயாரிச்சிருக்கேன். எண்ணெய் தயாரிக்கும் போது செம்பருத்தி, மருதாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை இதெல்லாம் போட்டு நாங்கள் அந்த இதையும் வந்து எண்ணெயும் தயாரிச்சிருக்கேன். எண்ணெய் எல்லாம் ரொம்ப நல்லாவும் இருந்திருக்கு. நான் நந்தியாவட்டையிலே வந்து 3 வகை நந்தியாவட்டை வச்சுருக்கேன். ஒன்று அடுக்கு நந்தியாவட்டை, இன்னொன்று சாதா நந்தியாவட்டை, அதில் இன்னும் கொத்தா பூக்கிற நந்தியாவட்டை, அது மாதிரி இது வச்சுருக்கேன். சாமந்தியில் 2 வகை சாமந்தி வச்சுருக்கேன். கொடின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாவக்காய், கோவக்காய், தர்பூசணி இதெல்லாம் கொடி வகைகளில் இதெல்லாம் நான் வளர்த்துருக்கேன். அதே மாதிரி பப்பாளி வச்சுருக்கேன். பப்பாளி, மாதுளை, கொய்யா வச்சுருக்கேன். கொய்யாவில் வந்து சின்ன சாதா கொய்யாவும் இன்னொன்று வந்து தாய்லாந்து கொய்யா, அது மாதிரி கொய்யா வகைகளும் வச்சுருக்கேன். பப்பாளியை வந்து எனக்கு இந்த கொரோனா சமயத்தில் எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. பப்பாளி இருந்தப்போ நானுமே என் பப்பாளி இலைக்கு எங்கே போகணும், நான் எங்கள் தோட்டத்துலேருந்தே பப்பாளி இலைகளை வச்சுட்டு அதுலேருந்து கஷாயம் காய்ச்சி அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம்.
கஷாயம் காய்ச்சி குடிக்க அது அது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருந்ததால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நிறைய நான் மருத்துவ குணம் உள்ள பொருட்களையும் வச்சுருக்கேன். 2வது காய்களாகவும் வச்சுருக்கேன், பூக்களாகவும் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு இது சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒன்று தேடி போனால் அது நம்மளை தேடி தானாக வரும்னு. நாங்கள் அது மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் வந்து செடியை வந்து ஆசையாக வச்சுருந்தேன். எனக்கு டிவி வரைக்கும் நான் வருவேன்னு எதிர்பார்க்கலை. டிவியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஒன்று தேடி போனால் அது நம்மளை தேடி பலது வருன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாகவும் இருக்குது, ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது.